இது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தினுடைய கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பொது தளத்தில் உரையாடப்பட்டது. அந்த உரையாடல் குறித்தான ஒரு விவாதத்தையும் இந்த நேரலையில் பேச இருக்கிறோம். உடன் உரையாட நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ஒரு கட்டத்தில் இந்த மேலே இருக்கிற வாட்ஸ்அப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நான் வந்து இந்த பேசலாமா அப்படின்னு, ஏன்னா வந்ததும் செம டயர்டாக வெளியே போயிருந்தோம். நண்பர் ஒருத்தர் லஞ்சு கூப்பிட்டுருந்தாங்க, குமார் அப்படின்ட்டு. வந்த நாள்லேருந்து நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அங்கே போயிருந்தோம். வந்ததுமே கொஞ்சம் டயர்டாக இருந்து அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு பேசலான்ட்டு இந்த உரையாடலை தொடங்கியிருக்கிறோம். ரைட்? ஓகே. எத்தனை பேர் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் நீங்கள் சுருக்கமாக என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஓகே. என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னாவது சொல்லணும்ல? இல்லை, கான்ட்ரவர்சின்றது வந்து இங்கே என்ன பிரச்சனைனா, அது வந்து முதல்வருடைய மருமக இயக்கிட்டாங்கன்றது. அதுமே முதல்வருடைய மருமக எடுத்துட்டாங்க இந்த படத்தை அப்படின்றதும். ஓகே. இது வேற யார் எடுத்திருந்தாலும் இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட் எடுத்துன்னு போயிருக்க மாட்டாங்க. அது முதல்வர் மருமக அப்படின்னும் போது எப்படி இதெல்லாம் எடுக்கலான்னு ஏதாவது பேசணும்ல, அதுக்காக. பட் ஆனால் இந்த கதை பேசின விதம், இந்த படம் என்ன கதை பேசிச்சு அப்படின்னா, குழந்தை மீது அன்பு கொண்ட ஒரு நாயகன். குழந்தை வந்து இல்லை குழந்தையே வேணாம், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது கமிட்மெண்ட் வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்றதுனால குழந்தையே வேணாம் என்ற நாயகன் ஜெயம் ரவி. குழந்தை வேணும் அப்படின்ற நாயகி நித்யா மேனன். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்போது 2 பேருக்கும் வந்து ஒன்றா ஒரு கட்டத்தில் பயணிக்கிற மாதிரி இருக்குது. அது என்ன முடிவு அப்படின்றது தான் படத்துடைய கதை. இப்போ குழந்தை வேணும் அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு காதல் ஒன்று இருக்கும். அவங்க மூலமாக தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்குறாங்க நினைக்கும் போது அவனுக்கு வந்து இன்னொரு இடத்துல ரூட் விட்டுருவான். அவன் இன்னொரு இடத்துல ரூட் விடும்போது ஒரு இங்கு பில்லர் மாதிரி வந்து டக்குன்னு செம்மன் எடுத்து விட்டு டெஸ்ட் பேப் மாதிரி ஒன்று பண்ண முடிஞ்சு போச்சு கதை. அது என்ன ஏவியோ ஏதோ ஒன்று ஆடியோ வீடியோ அவுட்புட் மாதிரி இது ஒரு செம்மன் அவுட்புட்டை எடுத்து அதில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பேமில் வந்து ஒரு 10 மில்லியன்ஸ்க்கு மேலே ஏதோ இருக்கு போல இருக்கு. இவனெல்லாம் அடிச்சு போட்டு தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான கேட்டகரியில் வந்தவங்க தான். என்ன 1 மில்லியனோ 2 மில்லியனோ எவ்வளோ மில்லியனில் வந்து அடிச்சு துவம்சம் போட்டு நாம் உள்ளார வந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டு நம்ம முன்னாடி வந்து என்னத்த அப்படி நினைக்கக்கூடாது. பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறோம், பார்க்குறோம், கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அதுவும் நம்ம வரும்போதே வீரியத்தோடையும் அடித்து தள்ளி விட்டுட்டு நான் தான் அப்படின்னு வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. ஸோ அதனால் லைக் போட்ட அத்தனை பேர் வந்து லைக் போட்டுருங்க, லைக் போடாதவங்க அத்தனை பேர் லைக் போட்டுருங்க. அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நம்ம முடிவு பண்ணுறோன்னா, குழந்தைய ஹஸ்பண்ட் இல்லாமல் ஸ்பெர்ம் டோனர்கிட்ட இருந்து, யாருன்னே தெரியாத ஸ்பெர்ம் டோனர்கிட்ட இருந்து எடுத்து அந்த கருப்பையில் வச்சுக்கிட்டோம்னா குழந்தை வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அப்பா யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து திடீர்னு அவளுக்கு வந்து, இந்த குழந்தை எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான், இந்த ஸ்பெர்ம் டோனர் வந்து நல்லவனா கெட்டவனா குடிகாரனா அப்படின்ற ஒரு கேள்விகள் அவளுக்குள்ளார எழுது. அதை தேடி அவள் போகிறான். சரி, எப்படிங்க அந்த சாத்தியம் அப்படின்னு போது அதுக்கு ஒரு கதையில் அந்த ஒரு டெஸ்ட் ஒன்று என்னன்னா, அந்த பொண்ணுக்கு, அதாவது நாயகியான நித்யாவுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து அந்த ஐவி இதிலே ஒர்க் பண்ணுவாங்க. கசின் வந்து அங்கேயே ஒர்க் பண்ணுவாங்கன்னும் போது டேட்டா எடுக்கிறதோ, எவன் வந்து கையடிச்சு எவன் வந்து செமௌண்ட் கொடுத்தானோ போனானோ வந்தானோன்ற டீட்டெயில் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைன்றதாங்க மேட்ரு. கண்டிப்பாக. ஸோ இது வந்து இதில் வந்து நாயகனுடைய ஸ்பேமும் வந்து அங்கே போயிருக்கும். அது என்னென்னா ஒரு ஆக்சிடென்டெல்லாம் போயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நாயகன் ஜெயம் ரவியுடைய நண்பர் வினய், அவர் வந்து ஒரு பாலின சேர்க்கையாளர். ஓகே, அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு பால் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு பாலின சேர்க்கையாளர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்குவோம், பட் நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும். குழந்தைக்கு வந்து நம்ம வந்து இங்கே இப்போ ஸ்பெர்ம் எடுத்து வச்சிட்டோம்னா வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலான்னு இருந்தோம். இப்போ நயன்தாரா அவங்களாம் வந்து வாடகை தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கலாம். இதுக்கு சட்டத்தில் இடங்கள்லாம் உண்டு. அது எப்படி ஏதுன்னா அது அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள். ஆனால் இப்படி சம்பவங்கள் நடக்குதுன்றதுக்கு தான் சொல்கிறேன் நான். அது உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஸோ அப்படி குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்திய சட்டங்களுக்கு அதுக்கு அனுமதி உண்டு. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, முதல்வருடைய மருமகள் அப்படின்னும் போது இப்படி ஒரு, அதாவது தமிழ் கல்ச்சரை காப்பாற்றாமல் இப்படி வந்து விஷயம் பண்ணால் அப்புறம் எதிர்காலத்தில் வந்து எல்லாருடைய கைரேகம் அழிஞ்சு போயிடுமே அப்படின்ற மாதிரி இவனுக்கு எல்லாம் ஒரு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்ப்போம், அந்த கூட்டு குடும்பம்
எல்லா நாள் என்னது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க பலிகடாவே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி ஒருத்தவங்க இருப்பான். எல்லாம் செட்டில் ஆகிடுவானுங்க. அவன் கரண்ட் பில் போட்டுவான், எல்லாம் பண்ணுவான், எல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கடைசியில் நீ எதுக்கு பண்ண, உன்னை பண்ண சொன்னாங்களா, நீ படித்து பெரிய ஆள் ஆக வேண்டியதானே, நீ பண்ணலன்னா வீட்டுக்கு ஒரு வேலைக்காரன் வச்சு அவனை வச்சு பண்ணியிருப்பேன், நீ என்ன பெரிய புடிங்க மாதிரி கீச்சிட்ட அப்படின்னு அவங்களே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான விஷயங்களும் இருக்கு. கண்டிப்பா. இப்போ என்னன்னா இந்த அன்னைக்கு கூட்டு குடும்பம் இருந்தது, 1க்கு 10 பெத்து போட்டாங்க, 20 பெத்து போட்டாங்க, அதுல 4 பிழைக்கும், என்ன 12ன்னு சொல்லுவாங்க, அதுல 3 செத்து போச்சுன்னுவாங்க, வெஞ்சி உள்ளது ஒரு 8 இருக்குன்னு வச்சுக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம வாழ்ந்தோம். பட் இன்னைக்கு சூழல்ல இது வந்து அதாவது குழந்தை ரொம்ப கமிட்மெண்ட் ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைன்றது ரொம்ப நிறைய பேர் வந்து இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது ஏன்னா அது வந்து ஒரு இப்ப அதுக்காக நீங்க நிறைய போராட வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்து இப்ப யாராவது 2வது குழந்தை அப்படிலாம் கேட்கும்போது சிரிப்பா இருக்கும், நீ வந்து பாத்துக்க போறியா, அது வந்து தனியா அப்படியே தனியா வந்து உருகிடுமா. இப்ப என்ன 5 புள்ள பெத்து மட்டும் எல்லாம் ஒன்னா இருக்குதுங்க, அடிச்சுன்னு மங்கம் ஆயுதுங்க, அரை அடி மண்ணுக்கு அடிச்சுட்டு கோர்ட்டு போனவங்களாம் நீ பாத்துருக்கீங்கல்ல. சொந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசாத கதைகள் உங்களுக்கு தெரியும், சொந்த அண்ணன் தம்பி பேசாத கதைகள் தெரியும். உதாரணத்துக்கு எங்க வீட்லயே அது உண்டு. இப்போ எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா அவங்க பேசிக்கவே இல்லை பல வருஷம். என்ன நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும், என்ன இது அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் படத்தில் காமிக்கிற மாதிரி இயல்பு நிஜ வாழ்க்கையும் இல்லை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் வரானர். அதாவது உங்களுக்கு நான் எப்போ திரும்ப சொல்றது தான், உங்கள் வீட்டில் நடக்காததாலும் உங்களுக்கு அது நடக்காததாலும் உலகத்தில் நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. கண்டிப்பா அந்த மாதிரி இன்னும் அடிச்சு ஒரு மாதிரி ப்ரூட்டலாக சொல்கிறேன் ஒரு விஷயம். இந்த சொந்த அப்பாவே பொண்ணை வந்து மாலஸ்டேட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எப்படி அது சாத்தியம் அப்படின்னு ஒரு மிலிட்ரி மேனை வந்து நாகர்கோவில் ஏதோ அந்த இடத்துல தான் நடந்ததுன்னு நினைக்கிறாரு. இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணி, சொந்த பொண்ணையே மிஸ்யூஸ் பண்ணி, மிலிட்ரி மிஸ்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை கர்ப்பமாக்கி, அந்த பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு வீட்டை சுற்றி மிளகாத்தூள் தெளித்து மோப்பநாய் பிடிக்காத அளவுக்கு ஒரு அப்பங்காரம் பண்ணான். இப்போ கேட்கும்போது உங்களுக்கு எப்படி எப்படி இது சான்ஸே கிடையாதுலாம் இல்லைங்க, இல்லைன்னு சொல்லிங்களா. ஆனால் இந்த உலகத்தில் இது மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரியான கான்செப்ட், இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் இந்த கமிட்மெண்ட்டுக்கு பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு விஷயமா ஒரு நாயகன் கதாபாத்திரத்தை அப்படி வைக்கிறாங்க. இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, எனக்கு குள்ளனா வேணும், லவ் வேணும், கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும், எனக்கு குழந்தை. இப்ப நேத்துனையா நான் சொல்லிச்சு 22 18 19 20 வயசுல எனக்கு கல்யாணம் வேணும், என்னன்னா போட்டோ எடுக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், டான்ஸ் ஆடணும், கல்யாணம் இவ்வளவுதான். ப்ரீ வெட் ஷூட் பண்ணி மேட்டர் பண்ணி புள்ள பார்த்தானா டயப்பர் ஐயோ தூங்க முடியாது 3 மாசத்துக்கு. குழந்தை பெத்துட்டீங்கன்னா 3-4 மாசத்துக்கு உங்க தூக்கத்தை இழந்தே ஆகணும். எல்லாத்த விட சோத்துல இப்படி கை வைப்பீங்க, பீப்பெண்ட் வச்சிருக்கோம். மைக் ஆடியோ இஷ்யூஸ் சொன்னாங்க. அந்த வாட்சா ஓகே ரைட். போனா இப்போ ஃபைன் இல்லை, போனா தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே சரி, நீங்கள் அப்படியே விஷயம் சொல்லுங்கள், அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ரைட், வந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு வரவேற்பு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ல. நானே தான் பேசிட்டு இருக்கேன். 52 பேர் இருக்காங்க. நீங்கள் எடுத்த டாபிக் எப்படி? ஆமா, எடுத்த டாபிக். ஏன்னா உங்களுக்கு வந்து குச்சி மிட்டாயும் குரு ரெடி வாயில வச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதை பத்தி சார் நீங்க அதை பத்தி நிறைய பேசி ஒரு இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அது கரெக்ட் தான். நீங்க என்ன பண்றீங்க, இப்ப வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லி எல்லாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வர்றதுக்கு முன்னாடி லைக் போட்டிருந்தாங்க 4 பேர் லைவ்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டக்குன்னு அவங்க வந்து 4 பேருமே லைக் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ். ஓகே, 49 பேர் இருக்கீங்க. ஆனா அதுல இந்த 9 கருப்பாடு யாருன்னு தெரியல, லைக் போடாம இருக்கீங்க. கருப்பாடுன்னு சொல்லாதீங்க மேடம். Black sheeps, yes. Who's the black sheeps? Okay. அதனால லைக் போடாதவங்க லைக் போட்டுங்க. மாரீஸ்வரன் eat two. நான்சென்ஸ், என்ன பேச்சு பேசுறாங்க. படாக்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இதுதான் இங்க இது வந்து ஒரு ட்ரெண்ட் மேடம். ஓகே, புரியுதுங்களா?
அண்டர்ஸ்டுட். என்னது சே நோ இன் அக்செப்டபிள், ஆமா, செய்யணும் எனக்கு அக்செப்டபிள் அந்த மாதிரி வந்து இதுல இருக்கு மேடம். ஓகேவா. ஃபாத்திமா அபு வந்துட்டாங்க. சங்கீதா ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா. ஹரிகரன் விஜய் வந்து ஹாய் ஜாக்கி அண்ட் சுதாக்கா, ஹேவன்ட் வாட்ச் த மூவி எட், ஸ்பாயிலர் இருக்குமான்னு இருக்காங்க. ஆமா, இது ஆமாம்மா. கண்டிப்பா ஏன்னா ஸ்பாயிலர் அதை இருக்கும். சொல்லும்போது ஏன்னா அதை பத்தி தான் பேசணும் போது படத்தை வந்து அது கதை இப்படிதான். ஆனா எப்படி சேர்ந்தாங்க போனாங்கலாம் நாங்க சொல்லமா, கதையை இதான் நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், புரிஞ்சிடும். அதேதான் புரிஞ்சிடும். சாந்தி அமர்ராஜ் வந்து ஹாய் சுதா அண்ட் ஜாக்கி சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் ராஜசேகரனும் ஹாய் சரண் மேம். ரம்யா வந்து அடடே ஐ டோன்ட் நோ ஒன் கேன் லைக் பிஃபோர் வீடியோ ஸ்டார்ட்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட் ஜாக்கி அண்ட் சுதா. நன்றி. பன்னீர்செல்வம் வந்திருக்காரு, லைக் போட்டாச்சு. சரவணனும் வந்து ஹாய் சுதா ஜாக்கி அண்ட் சுதானி வந்துட்டு நான் லைக் போட்டாச்சு அண்ட் ஆடியோ கிளியரா இருக்குன்னு போட்டுருக்காரு அவரு. தியாகராஜன் ஆனந்தனும் வணக்கம் தலைவர் சொல்லியிருக்காரு. புவனா வந்து 21st லைக்காம். சுதா அண்ட் ஜாக்கி லைக் போட்டாச்சுன்னு சங்கமித்ரா செல்வகுமார் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உலின் ஐயா வந்து சாந்தி மாணிக்கவேல், ராஜபாண்டியன் வந்தாச்சு. சங்கீதா சொல்லியிருக்காங்க லைக் போட்டாச்சு. 2:50 சிங்கப்பூர் உள்ள, பட் வெயிட்டிங் ஃபார் யுவர் லைவ் அண்ட் ஹவு டு ஹாப்பி டு ஹியர் யூ போத். 2:50 AM இன் சிங்கப்பூர். ஆக்சுவலாக சங்கீதா அதுக்கு ஷேக்கர்ன்ட்டேன், சாரி ரொம்ப நாள் கேஸ். ஜாக்கிக்கு தான் வந்து நீங்க வந்து தேங்க்ஸ் சொல்லுங்க. My name is Jackie Shaker. Shaker and Jackie. Yes. ஆமா. My name is Bond. James Bond. My name is Shaker. Jackie Shaker. Yes. அந்த மாதிரி. ஏமா இந்த மாதிரி என்ன மேடம் என்ன வந்து பேரை தானே மேடம் சொல்ற, வேற என்ன சொல்றேன் சொல்லுங்க. ஓகே. உன் பேரை சொல்றேன். My name is Bond. James Bond. My name is Shaker. Jackie Shaker. என்ன உங்களுக்கு அது நண்பர்களே, ஒரு நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். என்னது நைட் வாட்ச்மேனாவா, நைட் ஆக்ஷனா? ஆமா. இல்லையே மேடம், கரெக்டாக சொல்லுங்க. நைட் ஆக்ஷன், நைட் மேட்டர், நைட் மேர். இருங்க சார், செக். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சீசன் ஒன்று பார்த்தோம். சீசன் பாது நைட் மனோஜ் நைட் ஷியாம்லன். ஐயோ கொஞ்சம் நைட் ஏஜென்ட். அந்த நைட் ஏஜென்ட் கரெக்ட். எல்லாம் இது எவ்வளோ சொன்னால் எனக்கு வரும். இதுதான் சொன்ன நைட் ஏஜென்ட்னு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். ஐ மீன் ஒரு வெப் சீரிஸ். அது ஒரு 3 போச்சு. இவங்க நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க. 4 இருக்குது. அது வந்து 8-10 இருக்குது. அந்த மாதிரி நேற்று அந்த இதை வந்து ஆரம்பித்து 4 எபிசோட் போச்சு. ஃபஸ்ட்டு சீசனில் ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுவான் ஹீரோ. வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவன் வந்து வேலையே என்னென்னா ஒரு பொண்ணை வந்து காப்பாற்றுவான். ஓகே. செகண்ட் இதில் என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஆள் இருந்தானே, அவன் வந்து காணும், பீட்டர்ன்றவன். அவன் தான் நைட்டு ஏஜென்ட்டு. அவன் காணும், உயிருக்கு ஆபத்துன்னு அவளுக்கு ஃபோன் வரும். இவன் தேடிட்டு ஓடுவான். 9 மாதமாக அவங்க 2 பேருக்கும் கான்டாக்டே இருக்காது. 2 பேரும் வந்து ஒரு லவ் லெவல் இருக்கும். ஆனால் ஏன்னா வேலை காரணமாக அவங்க அந்த லவ்வை வெளிப்படுத்திக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஐயோ போர் அடிக்குது அப்படின்னு. நீங்கள் நல்லா சைக்கலாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமலிசம் ஃபிலிமில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அதாவது இந்த ரூமில் வந்து 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னு போது அந்த பொண்ணு சூப்பராக ஒரு பொண்ணு இருக்கும். அதில் பொண்ணு சூப்பரான ஒரு பொண்ணை போட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த 4 பேரில் அந்த ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த கதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா அது வந்து சோம்பே மாதிரி போயிடும். இதுதான் உளவியல் ரீதியான விஷயம். அதை நீங்கள் எந்த படத்தில் வேணாலும் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் எதை வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மினிமலிசமாக இருக்கிற ஒரு ஃபிலிமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபிகர் ஒன்று போட்டிருப்பாங்க. இதில் ஒன்று போட்டிருந்தாங்க. இது வந்து வருது போகுது, வந்து டேட்டா கண்டுபிடிக்குது, போகுது வருது, டேட்டா கண்டுபிடிக்குது. என்னடா இது 9 மாதம் இருக்கிறானுங்க, ஒரு குளியல் கிடையாது, ஒரு கிஸ்ஸிங்ஸ் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லை ஜாக்கி, நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் வந்திருக்கும். நான் பக்கத்தில் இருக்கிறேன்ல, அது எப்படி வரும்னாங்க. அது மாதிரி பக்கத்தில் தூபம் போட்டுகிட்டே ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி உருப்பிடும்? அதுதான் இங்கே சொல்ல வந்த விஷயம். எஸ் ப்ளீஸ் சொல்லுங்கள். இல்லை இந்த வாட்டி நீங்கள் நினைக்கலாம் கீழே குனிஞ்சு கஷ்டப்படுவேன் அப்படி, அது மாதிரி பட வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்டு. எது மேலேயும் படாது. கீழே பால் வந்து கீழே. சரி ஓட வாங்க. சரி வாங்க. ஸோ சங்கீதா வந்து சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னேன். அது முடிக்கவே விடலை. ஏன்னா நான் என்ன கேட்டாங்க, இன்னைக்கு பண்ணலாமா நாளைக்கு வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, இன்னைக்கு வேண்டாம்ப்பா நம்ம பேசுறதுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நான். ஆனால் அப்புறம் திரும்பி இவங்க வந்து சொன்னாங்களே, ஒரு செட் பண்ணிட்டோம், நாளைக்கு வரல அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும், நம்ம சொல்லலை போயிடுவோம் அப்படின்னாங்க. அதை தான் மென்ஷன் பண்ண வந்தேன் சங்கீதா. அண்ட் சிவசங்கர் வந்து ரயான் ட்விட்டர் பிளேஸில் இருக்கும்போது நான் ஜாக்கி சினிமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அனுராதா வந்து 41வது லைக்குன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சீஸ் மேக்கப் சொன்னாங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறமே உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பயங்கரமா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்மார்ட்டராகவும் எங்கராகவும் இருக்கா. ஆல்சோ லைக் போட்டாச்சு. ஸோ ஸ்மார்ட்டர் அண்ட் யங்ப்பா, ஆல்சோ லைக் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ராவலிங்கம் வந்து அம்மாடி
இது என்னாலே தாங்க முடியல. மார்னிங் மிஸ்டர் ராபர்ட் ரெட்ஃபோர்ட். ராபர்ட் ரெட்ஃபோர்ட கூட விடுங்க, அதுக்கு அடுத்தது கேட்டீங்கன்னா நீங்க நெஞ்சே வெடிஞ்சிரும் உங்களுக்கு. அண்ட் மிஸ் ஜூலியா ராபர்ட். ஐயோ, ஜூலியா ராபர்ட்டா மேடம்? இந்த நாட்டிங் ஹில் ஜூலியா ராபர்ட்டா மேடம்? பிரிட்டி உமன் ஜூலியா ராபர்ட்டா மேடம்? ஐயோ ஐயோ, இனிமேல் நான் எப்படி அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்ப்பேன். அதாவது அது பேர் என்ன, ஃபர்ஸ்ட் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் வந்து மூஞ்சி ஒரு மாதிரி அம்மாவத்த மாதிரி இருக்கு மேடம். அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அது ராபர்ட் ரெட்ஃபோர்ட் கூட விட்டுருங்க. நீங்க ஜார்ஜ் க்ளூனின்னும் போது தான் நானே ஒரு ஷாக்காவேன். ஜார்ஜ் க்ளூனி நானே ஐயோ இன்னைக்கு அப்புறம் எப்படி நான் ஜார்ஜ் க்ளூனி பாப்பேன். ராபர்ட் ரெட்ஃபோர்ட் போது அது சொன்னாரு அன்னைக்கு சாப்லிங்கம் தான் ஜார்ஜ் க்ளூனி சொல்லும்போது நல்லா தான் கேட்டேன். சரி ஓகே சரி வாங்க. ஓகே ஓகே. கௌரி செழி வந்தாச்சு. ஹாய், நான் சுதா. நைஸ் ஷர்ட் ஜாக்கி, டிசைனருக்கு மேமுக்கு அப்ளாஸ்ன்னு போனா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஏய், ரொம்ப நாள் கழிச்சு கிருஷ்ணவேணி பிச்சன் வந்திருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் சங்கீதா எஸ்டி வந்து மை காடஸ் ஜாக்கி, திஸ் இஸ் த ரீசன் டு லவ் யூ போத் கைஸ். ஐ எம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பலிகாடா இன் மை லைஃப். கொஞ்சோண்டு கம்பேஷன் அண்ட் எம்பத்தி கோயிங் ஆன் அ பிக் ரோலர் கோஸ்டர் ரைட் ஃபார் எமோஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சோண்டு இந்த சிம்பத்தி இதெல்லாம் வந்து பாவம் பார்க்கறது அதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதனால வந்து அவ்வளோ ரோலர் கோஸ்டர் மாதிரி எமோஷன்ஸ் வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு விஷயம். நான் தான் வந்து கிரேட்டஸ்ட் பலிகாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, இது நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். நீங்க ஒன்றும் இல்லை, அதாவது நீங்க வந்து அடிமாடு மாதிரி வேலை செஞ்சிருப்பீங்க, அடிமாடு மாதிரி போய் நின்று இருப்பீங்க. ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுருவாங்க உங்களை. வந்து உன்னை யார் நிற்க சொன்னதுன்னுவாங்க, அவ்வளோதான். அது வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன்றதுக்காக நான் சொன்னேன். எஸ் ஓகே. அண்ட் செல்வி அவங்க வந்து பாஞ்சூர் சொல்லியிருக்காங்க. பாஞ்சூர் அண்ட் அது என்ன நக்கல், அது என்ன எனக்கு புரியல. பாஞ்சூர் சொன்னா உங்களுக்கு நக்கல் வருது. ரைட் ஓகே. ஐயோ இருக்கு மேடம். மேடம் மேடம் இந்த பாருங்க, நீங்க எல்லாத்தையும் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க சிரி மேடம், நான் சிரிச்சது எதுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. சரி வாங்க. இந்த யாழி கிட்ட கேட்டப்ப ஞாபகம் வந்த மாதிரிதான். யாழி ஹிந்தி தெரியுமான்னு அதுதான் டக்குன்னு ஞாபகம். போஞ்சோர் போஞ்சோர் அந்த மொமெண்ட் அது. அண்ட் பிரியா டி வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிவபிரகாஷ் அவர்களும் லைக் போட்டேன். சனி டைவும் வந்தாச்சு, லைக் போட்டாச்சு. கீர்த்தி லட்சுமணன் வந்திருக்காங்க. அண்ட் அரவிந்தன் அருள்மொழியை வந்து வணக்கம் கூறியிருக்காங்க. ஆனந்த் ராஜ் அவர்களும் குட் ஈவினிங். புவனா சொல்லியிருக்காங்க, மை ஒப்பீனியன் would be to have 1 or 2 kids depending on your life. லைஃப்ல ஒரு பிடித்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்து. புரியல. புவனா சொல்லியிருக்காங்க, என்னோட ஒப்பீனியன் என்ன, 1 or 2 kids, ஒரு 1 இல்ல 2 kids, அது உங்களுடைய டிபெண்டிங் ஆன் யுவர் லைஃப். லைஃப்ல ஒரு பிடித்தம் இருக்கும். குழந்தை இருந்தா அதுக்கப்புறம்லாம் வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் மீறி போய் ஒண்ணுமே பண்ண முடியாத டைம்ல பெற்றுறதுதான் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதுதான் நம்ம வந்து ஒரு பிடித்தம் நிமித்தம் ஏதோ சொல்லுவோம், அது மிஸ் ஆகிடும். ஒரு அலட்சியத்தின் காரணமாக தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்றது வந்து 90s 2000 பிறகு 2 நாளே அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சு. சரி இப்போ அது 10ஓட 11 அத்தோட 1 தானே கோசம், மற்றபடி 2, 3லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கிறவங்க செய்வான். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து 2வதுன்னும் போது அது எங்கேயே எக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது அவன் ஒரு மாதிரி தனிப்பு மேலே இருப்போம் தெரியுமா, அப்போ வந்து தொபுக்குடின்னு ஒரு குண்டு மாதிரி விடுறது தான் அது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது இதுக்கு போய் அப்படின்ற மாதிரின்றது தான் அந்த 2வது கேரக்டர். அப்போ அந்த மாதிரி இடத்துல 2 இது எங்கள் வீட்டில் 2வது இதுதான் 2வது பிளான் போது ஓகே இது ஏதோ வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி தடிப்பின் காரணமாக பிறந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். 2வது பிறந்தவங்கள எக்ஸாக்ட்லி எஸ் எஸ். கீர்த்தி லக்ஷ்மன் 2வது அது சொல்ல வரல ஜாக்கி, பாடல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். உன்னை போல நானும் ஒரு பிள்ளைதானே, பலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளைதானே, உன்னை போல நானும் மலர் சூடும் பெண்மை, விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை, நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும், இந்நாளும் எந்நாளும் உல்லாசமே, வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். எஸ் தேங்க்யூ கீர்த்தி. எஸ் இல்லை அவங்க பாடல் போட்டிருந்தாங்க, அது சொல்லியிருந்தேன். ஷர்மிளா வந்து ஹாய் ஜாக்கி சுதா போட்ட அடுத்த செகண்ட் பாடி முடிச்சுமே $5 பாருங்க. டமால் சம்ல ட்ரை அகைன்.
ஓகே சரி பரவாயில்ல. ஓகேவா. அரவிந்தன் அருள்மொழி வந்து நைட் ஏஜென்ட்ன்றத பாரு கரெக்டா போனா பாருங்க, இதுதான் போனா கரெக்டா சொல்லியாச்சு. எஸ் மை செகண்ட் இஸ் வெரி ஆக்சிடென்டல் அப்படின்ட்டாங்க பாரு, ஒத்துக்கிட்டாங்க பாரு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமா நான் ஒன்றும் சொல்லி செகண்ட் ஆக்சிடென்டல் தானே சொன்னீங்க. அதுதான் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ அரவிந்தன் அருள்மொழி படத்தை 9.5 years ஏஜ் கேப் பிட்வீன் மை 2 daughters அப்படின்னு. சூப்பர், குட். வாழ்த்துக்கள். எஸ் கஸ்து ஆனந்த், கார்த்திகேயன், ஆர், சௌமியா, நவீன் இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் அண்ணா லுக்ஸ் ஆசமா நீங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ ஸோ மச். இது வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஃபுட்டை வந்து இன்னைக்கு டேஸ்ட் பண்ணேன். குமார் அவங்க கொழும்பு அவங்க வந்து அமிலா இல்ல, குமார் அமிலா பசங்க வந்து இருங்க ஒரு நிமிஷம். லிண்டா அதுக்கப்புறம் லிண்டா லிடைன் சம்திங் ராய் லிண்டா லின் ராயா லின் ராய் ரைட். நான் சொல்லிட்டே தான் வந்தேன், உங்கள் ரெண்டு பசங்க உங்கள் பசங்க பேர் ஞாபகம் இல்லடா அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் நல்லா இரவு நச்சு நல்ல மதியானம் சாப்பாடு, நல்ல ஒரு டாக் ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அப்போ போகும்போது நல்லா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போவோம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு வந்தேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்ரீலலிதா ஹாய் சொல்லியிருக்காங்க. கஸ்து ஆனந்த் வந்து இருக்கு, யுவர் சே ஆன் கப்பிள் வாண்ட் டு ஹேவ் அ செகண்ட் சைல்ட் பட் எனி பேரண்ட்ஸ் நாட் சப்போர்ட்டிங் தெம். ஒரு வார்த்தையில எங்களை பார்த்துக்க முடியாது, எங்களால பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து கரெக்ட். அதாவது கப்பல் வந்து செகண்ட் சைல்டு வேணும் அப்படிங்கிறதும் அது மாதிரி போய் கேட்டா கூட பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் சொல்லிடுறாங்க எங்களால பாத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒண்ணும் இல்ல, என்னைக்கு டிவி வந்ததோ அதுல இருந்தே அவங்க வந்து அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. முன்னாடி என்டர்டைன்மெண்ட்ல சுத்த கவிட்டு இருந்தாங்க, குந்தாமணிக்கு வந்து சுத்தி பவுடர் போட்டாங்க, எல்லாம் பஃப் வச்சு பவுடர் அடிச்சு அது ஏதோ ரேஷஸ் எல்லாம் வராம பாத்துட்டாங்க. இப்போ வந்து அவன் மட்டும் டிவி வச்சிருக்கலாமே, அது எப்படின்ற மாதிரி அந்த நோக்கத்துல வந்து செயல்பட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்ல. டோன்ட் டிஸ்டர்ப். ஆமா, ஒரே கதை தான், எல்லா சேனலும் ஒரே மாதிரி கதை தான். பட் எல்லாத்துலயுமே பார்த்துக்கிட்டு ஹெட்ஃபோன் வச்சுட்டு ராக்கெட் அனுப்புற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வீட்டுல. இப்பவுமே வந்து ஒருத்தன் வந்து திடீர்னு வரான், திடீர்னு டக்குன்னு தாலி கட்டிடுவானா விஜய் டிவில. அதுக்கப்புறம் அவனோட தான் வந்து அவங்க லைஃப் லாங் இருக்கு. ஏன்னா அதை வந்து எடுக்கவே முடியாதுன்னு வச்சுக்காங்களேன், இப்படி அவுக்க முடியாது. அது என்ன தெரியல அப்படின்றப்ப அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சரி, அது வேற. நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் மேடம். அதாவது தாலி வந்து இப்ப எப்படி இவர் கட்டுவாரு, இந்த புதுப்பேட்டை படத்துல போய் இவர் போய் டப்புன்னு தாலி கட்டுவாரு, டக்குன்னு எடுத்து ஆசீர்வாதம் பண்ணவர் டமால் தாலி கட்டுவாரு. அப்புறம் 2 பேரும் ஒண்ணா குளிப்பாங்க, பாத்திருக்கீங்களா அந்த படம் புதுப்பேட்டை? சோனியா அகர்வால். அதேதான். அது மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்டு கல்யாணம்னு போனவங்க வந்து டமால் பொண்ணு தாலி கட்டேன் மேடம். அது ஒரு பெரிய இதாச்சு. சரி விடுங்க. ஓகே. கவிதா வர்ஷினிக்கு வந்து அவங்க ரவி மோகன் மேனனோட அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு போட்டிருக்காங்க. ரவிக்கும் நித்யா மேனன் பின்னிருப்பாங்க படத்துல, ரொம்ப நல்லா செம்மையா பண்ணிருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா வந்து ஒரு என் ஒய்ஃப் தான் ஷேர் பண்ணாங்க, ஓ மாதிரி வருமாடா ஓ மாதிரி வருமானு அந்த இது என்னது என்ன படம் வந்து மேகம் கருக்காத பெண்ணு அந்த படத்துல அந்த சீன் வரும். ஃப்ரெண்டை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஐ மீன் இவங்க ஃப்ரெண்டு நித்யாமன் ஃப்ரெண்டு தனுஷ் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஒரு மதியம் மதிக்காது. அப்போ இவங்க சொல்லுவாங்க இவங்க லவ் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அது பில்டப் கொடுக்கும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா ஓமோல வருவாங்களா? இல்லை, அது ஓமோமா ஒன்ன மாதிரி வருவானாங்கிறது செகண்ட் ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸானா நீ அவளோட கொஞ்சம் சுமார் தான், இல்லைன்னு சொல்லலை அப்படின்றது ஃபர்ஸ்ட் நான் வருந்தாக்கி நீ அவளோட ரொம்ப சுமார் தான்டா. ஆனாலுமே வந்து அவளை ஒன்ன மாதிரி அவளை வேற யாராவது பார்த்துக்க முடியுமாடா, ஒன்ன மாதிரி பார்த்துக்க முடியுமான்றதான் அவங்க கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. முருகேஷா இங்க அது தேவையா? முருகேஷா உன்னை நான் அதை கேட்டேனா? சரி, அது தெரியும் சொல்லணும். கேட்டேனா உன்னை நான் கேட்டேனா? ரைட், கோ ஹெட். அதே மாதிரி வந்து பூனா பாலகணேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து டிபெண்டிங் ஆன் அவர் சில்ட்ரன், ஐம் நாட் ஃபார் டிபெண்டிங் ஆன் யுவர் சில்ட்ரன் ஃபார் யுவர் ஓல்ட் ஏஜ் பட் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வில் பி தேர் வித் த சைல்டு. அண்ட் ஐ திங்க் யூ ஆர் அன் என்ஆர்ஐ, யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு பிடித்தம் இருக்கும் லைஃப்ல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து நம்ம ஓல்டேஜுக்காக அவங்க நம்ம டிபெண்டா இருக்கோங்கிறதுக்காக நான் சொல்ல வரல அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணேன். உண்மைதான். அது என்னன்னா நீங்க ஒரு தலைமுறையை உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ஒரு நற்பண்புகளை சொல்லி ஒரு குழந்தைய நீங்க வளர்க்குறீங்க.
ஓகே, அதுதான் மேட்ரு. இதில் என்னன்னா இன்னைக்கு வந்து வேற ஏதோ ஒரு டாபிக் ஒன்று போகுது, என் பொண்ணு சொல்லுது இட்ஸ் லைக் ஃபிலிடெல்ஃபியா அப்படின்னு அது சொல்லுது. என் பொண்ணாட்டி மக்கப்பான்னு முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்னடான்ட்டு அவர்கிட்ட கேட்டால் சில்ட்ரன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுற விஷயம் ஓல்டு வந்து சில்ட்ரன்ஸ் மேலே விஷயம் காமிக்கிற விஷயம் அப்படின்னு என் பொண்ணு வந்து சொல்லுது இவங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு தலைமுறை வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமே இருக்கிற ஒரு தலைமுறை, ஒன்று வந்து எல்லாத்தையுமே பூந்து புறப்பட்ட ஒரு தலைமுறையாகவும் நான் அதை வந்து பார்க்குறேன். ஸோ அதுதான் இங்கே இப்போ நீங்கள் கமெண்ட்லாம் படிச்சிட்டீங்களா? நம்ம சப்ஜெக்ட் 2-3 நிறைய கமெண்ட் இருக்கு ஜாக்கி. ப்ளீஸ் நீங்க அதுக்குள்ள நடுவுல நிறைய சொல்றீங்க. சனிக்கிழமை இரவுன்றது வந்து நம்ம வந்து ஒரு சினிமாவை பத்தின விஷயங்கள், அதை பத்தின உரையாடல்களை பேச விஷயமா இருக்கலாம். அது ஒரு பழைய படமா இருக்கலாம், புது படமா இருக்கலாம். அதை நம்ம வந்து நீங்க இந்த சப்ஜெக்ட்லாம் பேச நல்லா இருக்குன்னு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். அதுல வந்து ஒரு படத்தை வந்து பேசலாம். அதே மாதிரி புதன்கிழமை ஒரு படம் போட்டுக்கலாம். ஓகேவா? புதன்கிழமை நைட்டு, சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறதா இல்லையான்றதை அந்த நேரத்தை பொறுத்து முடிவு பண்ணுவோம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஜாக்கெட் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் வந்து இது பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அர்ச்சனா கண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்குமே 11 வயசு ஒரு பொண்ணு இருக்காளா, ஆனா எல்லாருக்கும் சேம் கொஸ்டினா, எப்ப செகண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கேள்வி. அப்படியே நாளா அந்த பீயை வழிச்சு எட்டுனது இப்படிதான் இருக்கும். சாப்பிடும்போது வரும், பரவாயில்லையா நீ பண்ணி அப்படிதான் நான் கேட்பேன். நீங்க உண்மையிலே நான் சொல்றேன், எங்க அம்மாவெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்றது அவ்வளோ. 5 பசங்கங்க என் கண்ணு எதிர்க்கு உனக்கு கலைச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா வந்து இந்த நிறவுத்துபங்கள் இதெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அவன் என்னது சரி ஏதோ அவன் வாழ்க்கை, அவன் காதல், அவன் காமா, அது எதுக்கு அதை பேசிக்கிட்டாரு விடுங்க. இல்லை, எங்கள் அம்மா வந்து ரொம்ப உடல்நிலை அளவில் ரொம்ப வீணாக போயிட்டாங்கன்னு சொல்ல வரணும். அதுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. உங்கள் காதலும் காமமும் கொண்டாடப்பட வேண்டியது, அதில் மாற்றவே இல்லை, அது மறுக்கவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த உடல்நிலையும் கருத்தில் கொள்ளணும்ல. பாருங்க, பாதி கயிறே கழிஞ்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் நான். தட்ஸ் ஆல். ஓகே. சனிடை வந்து என்னோட கமெண்ட்ஸ்க்கு வந்து கவுண்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஓ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. கோவா கேங் ரயான் நெஞ்சு துடிக்குது ஜமுனி ஜமுனி, நெஞ்சு துடிக்குது ஜமுனி நம்மனு. அப்புறம் இப்போ இதே முடிக்கணும், இன்னுமே வந்து வரவே இல்லை சப்ஜெக்ட்டுக்கு. ஆனா வந்து என்ன ஏதாவது சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ஓகேவா? இலங்கேஷ் வந்து கோவா கேங் ரயன் மூவியை பார்க்க வந்தது நல்லா இருந்தது அப்படிங்கிறதையும், நாசி அவர்கள் வந்து சவுண்ட் மாட்டிருக்கோம் அதை காப்பாத்தினாங்க. ஜாக் வந்து அதை காப்பாத்தினாங்க. சவுண்டுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்ல தெரியல, ஜாக் காப்பாத்துறாங்க. கஷ்டம் ஜாக்கு மேலே வந்து எல்லாம் பழி போட்டாங்க. அதேதான் ஃபாத்திமா அபு சொல்லியிருக்காங்க. பிரிட்டி உமன் அவங்களுக்குமே ரொம்ப ஃபேவரட் மூவி, ரொம்ப திரும்ப பார்ப்பேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கோபி கந்தன் அவர்கள் வந்து ஒரு பெண் ஏன் முத்தமிட தயங்குகிறாள் அப்படின்றது எனக்கு அந்த படம் கற்றுச்சு. அவ வந்து ஒரு ப்ராஸ்டியூட். அவ வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்க உடம்புல, நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், கிஸ்ஸிங் மட்டும் வேணான்னுவா. அது ஒரு பெரிய ஒரு நிராகரிப்பாகவே நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில் சில கிஸ்லாம் எனக்கு கிடைக்காம போச்சு. அது ஒரு பெரிய நிராகரிப்பாக பார்க்கும்போது ஏன் அதை செய்யலை அப்படின்றதுக்கு அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த படம்லாம் நான் பேசுவேன், எழுதணும்லாம் ஆசை, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இருக்கிற இதில் அப்படியே ஓடிட்டு இருக்குது. எஸ் வாங்க. சரி, பிரேம் கோகுல் வந்து லஞ்ச் போகிறாராம், அது வரைக்கும் டிரைவிங் கம்பெனி நாம தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. தியாகராஜன் ஆனந்த் மைக் கிளீனாக இருக்குது தலைவர் அப்படின்னு ஓகே தான்டா. லதா எப்போ சொல்லியிருக்காங்க, பெரியார் வந்து ரேஷனலிசம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அண்ட் விமென்ஸ் ரைட் டு மேக் இண்டிபெண்டன்ட் லைஃப் சாய்ஸஸ், ஃப்ரீ ஃப்ரம் சோஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கறத வந்து மென்ஷன். ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து கர்ப்பப்பையை ஏன் அகற்றணும்னு சொன்னாரு பொம்பளைங்கிட்ட. இதை வச்சு தானே அந்த பொம்பளையை வந்து குழந்தை குட்டின்னு சொல்லி அவளை போட்டு காலி பண்ற, அவளை அடிமைப்படுத்தி வைக்கிறதுல இது வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது, அதனால இதை தூக்கி போடணும் அப்படின்னு சொன்னார் அவரு. இவனுக்கு அதையே வந்து வேற மாதிரி மாத்திட்டாங்க. அதுக்கு தான் வந்து நாங்க டே அவராவது கர்ப்பப்பை எடுத்துன்னு சொன்னாரா, நீ கருக்கள் பண்ணி வச்ச வேண்டாம் நின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க தான் அதையே தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கோபி அவர்கள் உங்க டிஷர்ட் சூப்பரா இருக்குன்ட்டு லதா பையப்பா தான் சொல்லியிருக்காங்க. அவர் தான் வந்து இந்த யூட்ரஸை வந்து எடுத்தாத வந்து பாலிடிக்ஸ் ஆச்சு. இஸ் ஷி பீயிங் ரெஸ்பெக்டட் ஃபார் வாட் a woman is contributing. அவ வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறாளா, அவளை வந்து ரொம்ப இன்ஃபீரியரா மட்டும் தான் வந்து நீங்க வந்து பார்க்கறீங்க எவ்ரி சிங்கிள் வேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட். விமலன் மணி வந்துட்டு நான் இப்பயும் சொல்றேன், ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையுமே, உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணையுமே எக்ஸப்ஷன்ஸ், இந்த ரொம்ப ரத்த சம்பந்தமான பெண்கள் தவிர்த்து எல்லா பொண்ணுங்களையுமே பார்த்தா காமம் வர்ற மாதிரியான படைக்கப்பட்டவன் தான் ஆண். எக்ஸப்ட் சம் என்ன சொல்றது, உறவுகள், அதாவது சில உறவு பெண்கள், மகள், சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற எல்லாமே பார்த்தா அவன் அப்படிதான். அவன் 80 வயசு 90 வயசு வரலையும் அவனுக்கு என்ன அவனுடைய சமன் வேல்யூ இருக்கிற வரலையும் அவன் வந்து இந்த உலகத்தில் குழந்தைகளை ஜனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உயிரினம் அவன். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது வந்து இந்த கேரக்டர் எப்படின்னா, பெண்கள் எல்லாமே எப்படின்னா அந்த என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து கேரு அண்டு லவ், பியூர் லவ்,
அது வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அவங்க அது மனதளவில் இருந்தால் மட்டும்தான், எக்ஸப்ஷன்ஸ் ஒரு 10% ஆஃப் லேடிஸ் வந்து அப்படி இருக்கலாம். ஆனால் கூடுமானவரை 90% பெண்கள் வந்து என்னன்னா, இந்த கேர், அஃபெக்ஷன், லவ், பகிர்தல், புரிதல் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அங்கே லவ், அப்புறம் புள்ள பேர் எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும். மற்றபடி இல்லைன்னா அது வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் தான் எல்லாமே. அந்த மாதிரியாக படைக்கப்பட்டவங்க பெண்கள்னு சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த பெண்ணுடைய காதலை தேவை, அதை எடுக்கணும், அது வேணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா விஷயங்களும். அதுக்கு வந்து இந்த மயில் நடனம் ஆடிட்டு போயிடுது, மழை வருதுன்றதுக்கு அது ஆப்போசிட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறது, அது மாதிரி ஒன்றும் பண்ணுறது அதுதான். பேசுறது, கவிதை வரைகிறது, இது வந்து அனிமல் படத்தில் சொல்லிப்போம் பாரு, வலுவுள்ளவன் வேட்டையாடி மான் கறியும் மயில் கறியும் எடுத்து வந்து கொடுத்துட்றான், நாடை பிடிச்சி எடுத்து வந்து காலடியில் சமர்ப்பிக்கிறான். ஏங்க ஒரு பொண்ணு, ஒரு 2 பொண்ணு 4 பொண்ணு வந்து ஒரு ராணியை வந்து குளிப்பாட்டுறதுக்கும், வருஷத்தில் ஒரு 50 பொண்ணுங்க வந்து குளிப்பாட்டி கால் தடவை கொடுறதுக்கும் அந்த பொண்ணை யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ப்ரைடு வருது இல்லை. ஸோ அப்போ இந்த விஷயத்தை செய்ய முடியாத என்ன பண்ணுறான், கவிதை வதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது. ஆனால் இப்போ கவர்ந்து ஆகணும்ல, கண்டிப்பாக தப்பு இருக்கிறவன் நினைக்கணும்ல. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற ஃபண்டமெண்டலான ஒரு விஷயங்கள். எஸ், நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு ஜாக்கி. இதை பேசிட்டு கமெண்ட்ஸ் முடிப்போமா, திரும்பவும் பாதியில் திருப்பி அதுக்கப்புறம் அதுலேருந்து வருவோம். உண்மையிலே இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது இவ்வளோ பேர் வருவாங்களா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் சேனல் கூட பார்த்தீங்கன்னா பேசலாமான்னு கேட்டிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு 4 பேர் ஆக்டிவாக, ஒரு 10 பேர் வந்து லைக் போட்டாங்கன்னா நம்ம போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நான் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தான் நினச்சேன். கஷ்டப்பட்டு இவ்வளோ பேர் வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் வந்து புதன் அண்டு ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து சனிக்கிழமைகளை வந்து ஒரு திரைப்பட விவாதம் விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கூட அது உரையாடலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகேவா, சரி. விமலன் மணியோட கமெண்டோட நிறுத்திக்கிறேன். விமலன் மணி சொல்லியிருக்காரு, ஹாய் ஜாக்கி அண்ட் சிஸ்டர், குட் ஈவினிங். கட்சி மாறாத கைப்பிள்ளை ஜாக்கி அண்ட் சிஸ்டர் தான் அவர் இனிமே போட்டுட்டு இருக்காரு. அதுக்காக அது கீழே மகிழா கண்ணன் வந்து ஹாய் அண்ணி அண்ட் அது தெரியும், இதெல்லாம் சிலதெல்லாம் அப்படியே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது இதெல்லாம் வாழ்க்கையில் நம்மளாம் எவ்வளோ பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம். எனக்கு எப்பயுமே வந்து இந்த பர்சன்டேஜான லவ் வந்து நான் நிறைய இடத்துல பார்ப்பேன். அதுதான் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தை சப்ஜெக்ட் வருமா? இந்த படம் இப்போ வரைக்கும் 31 நிமிடங்கள் பேசியிருக்கோம். இன்னொரு 10-15 நிமிஷம் போயிட்டு இந்த இதை முடிச்சுட்டு 2வது பார்ப்போம். இந்த படத்தோட சப்ஜெக்ட் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைங்க வேணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கு எப்போனா, நான் ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 8 வருடங்களுக்கு அதுக்கும் முன்னாடி கூட சொல்லலாம், 10 வருடங்களுக்கு முன்னாடி. கல்யாணம் நம்ம கையில் 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தப்ப இது லிவின்ல இருந்தோமே, அது அந்த கணக்கு சரி. எது லிவின்? உங்க தங்கச்சி, உங்க சித்தப்பா கீழ தங்கச்சி, ஆனா வீட்ல தங்கச்சி வேலைக்கு போறதுல அது பேர் லிவின் கிடையாது. லிவின்ங்கிறதுக்கு வேற பெயர்கள் இருக்கு. வாங்க, அப்படி பாத்தீங்கன்னா வேலைக்காரி கூட தான் வீட்டுக்கு வந்துட்டு போவா. அவ வந்து ஒரு 2 மணி நேரம் பா, சில நேரத்துல. லிவின்ங்கிறது வேற சார். அப்பல இருந்து இப்பதான் டிபெண்டன்ட் ஆகி பாத்திரம் தேய்க்கிறது பேர் லிவின். சரிங்களா? வாங்க, நீங்க ஒரே ஒரு கணக்கு மட்டும் எடுத்துன்னு வந்துடாதீங்க. மேல அந்த டைம்ல என்னோட கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணமே தகையில் அவங்களுக்கு. என்னதான் ரீசன் அப்படின்னு, இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணால் எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி யாரும் கிடைக்கல அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா. இது நம்மளோட பேசிக் ரூல் என்ன? கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, அடுத்து இதான வேலை. இந்த பொண்ணு என்ன இது இந்த ஒரு பேஸே வந்து வேணாங்குது அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு அப்பவே சொன்னாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி சுதா, சைல்டு இஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு வராது, எனக்கு தெரியாது, இது நான் வந்து எப்படி நான் போய் அதில் இறங்க முடியும், அதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ இவங்க எடுத்தது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக இல்லை. அந்த படத்தை பார்க்கும்பொழுது அவர் மென் கேரக்டரில் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அந்த ஒரு தாட் ப்ராசஸாக யோசிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் எப்படி இருந்ததுன்னா, எல்லாத்துக்குமே என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமா, பண்ணாதானா, ஏன் நம்ம 2 பேருக்கு நாம தான் அப்படிங்கிறது வந்து இன் ஜென்ரலாக இதானே இப்படி தானே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக அவர் பேசுறதும், அதில் வந்து எனக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் சொல்லும்போது அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். ஒரு சில இப்போ கிருத்திகா அந்த மேனன் இருக்காங்க இல்லையா, நித்யா மேனன், அவங்களுடைய அந்த இதுவே பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பிராமன் பொண்ணு மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் துணிவான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஆட்டோ ஓட்டுறவனை லவ் பண்ணி அவனை டிபெண்டா பண்ணி அவனை வளர்த்து விட்டு அவனை வந்து பக்கத்துல வந்து உட்கார வச்சு எதிர்க்க உட்கார வச்சு பேச வைக்கிறது அவங்களால தான் முடியும். எஸ் சரி,
மேடம் என்ன மேடம் என்ன ஐயோ மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி சத்தமா பேசிட்டோம் போல இருக்கே. இல்ல நான் சொல்ல வந்தது சொல்ல மேடம். இது ஒரு எனக்கு தெரியல அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டிஸ்கஷன் இல்ல ஜாக்கி, இந்த மாதிரியான டிஸ்கஷனை அங்க நான் வந்து அந்த இதுலேருந்து வந்ததுனால சொல்றேன், ரொம்ப இயல்பா வந்து இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸை பண்ண முடியும். அதாவது அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க, அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க அப்படி சொல்ல வரல. இதை எடுத்ததுமே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது அப்படின்னு சொல்றேன். ஒரு கரெக்டான சாய்ஸ் மாதிரி இது கூட இருந்தது. ஏன்னா நீங்க மேல்தட் அங்கதான் நீங்க எல்லாமே அதாவது கான்ட்ரவர்சினுடைய எட்ஜும் அங்கதான் இருக்கும், லோ பெர்ஃபார்மன்ஸ் அங்கதான் இருக்கும், எட்ஜும் இருக்கும். சிக்காகோ தமிழ் மாநாட்டில் கலந்துக்கங்கடா, நான் கடல் கடந்து போகக்கூடாது எங்கள் வேத பாராயணத்தை சொல்லவே இல்லைன்னு இன்னைக்கு எல்லாம் அங்கே போயிட்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ள குழந்தை பக்கம்னு வயிற்ற கீச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சேர்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு என்ன உலகத்தில் தேவையோ அதுவே வந்து தர்மம், அவ்வளோதான், புரிஞ்சுதான்? தட்ஸ் ஆல். இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது அதுல. அத வந்து அந்த கேரக்டர் அவங்கள அதை பண்ணியிருந்த ஒரு விஷயமாவும் அதுவும் ஒன்னா பண்ணியிருந்திருப்பாங்க. பட் எனக்கு அந்த படத்துல இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க வந்து இவங்க பேசிடுவாங்க, அதன் பிறகு வந்து தனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கறதுக்காக எடுத்ததெல்லாம் போல்டு டிசிஷன். ஆனா நீங்க நிறைய இடங்கள்ல அவங்கள பாத்திருக்கீங்கன்னா அந்த பையன் வளர வளர எனக்கு வந்து ஒரு மென் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியாக அதை கொண்டு போயிருப்பாங்க. கரெக்டுங்களா? அதை பத்தி உங்களோட தாட் என்ன? அவங்களோட விஷயமே என்னன்னா, எனக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தா போதும், அதுக்கு ஆம்பளை தேவை இல்லப்பா அப்படின்னுவாங்க. ஆனா நீங்க அந்த பையன் வளரும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த பையன் காணா போகும் பொழுதோ, அதன் பிறகு வந்து அந்த பேஸ்கெட் ஃபுட்பால் விளையாடும் பொழுதோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மென் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன். அப்ப இவ்வளோ அந்த மென்னே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்க்கு தான் வருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அவர் இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும் நடுவுலன்னு சொல்ல வந்தேன். உரளு ஒண்ணு அங்கே இருக்கு, உலக்க ஒண்ணு இங்க இருக்கு, நெல்லு குட்ட நேரம் என்ன சம்பந்தம்? அதாவது என்னன்னா ஒன்றே ஒன்றுதான், நீங்க இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. அதுதான் வந்து நீங்க திருவிழா புராணத்திலே சொன்னது, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. இது ஆண்டோர் வாக்கு. புரியுதுங்களா? சொல்லும் போது எல்லாம் எளிமையா இருக்கும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய ஒன்றும் செயல். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இது வந்து இட்ஸ் குவைட் நேச்சுரல். இப்போ பேசும்போது நீங்க பேசிட்டே இருங்க, எரியுது, ஹீட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்து ப்ளீஸ் ப்ளீஸ். பேசும்போது எல்லாம் வக்கனையா இருக்கும், ஆனா தனியா வாழும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்டர்ஸ்டுட். இப்போ உதாரணத்துக்கு அந்த படத்துல வந்து அந்த பொண்ணு என்ன செய்யும், ஆணே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே ஆண் தேவையா இருக்கும். ஒரு பையனை வந்து கூட்டிட்டு போய் அவனுக்கு அறிவுரை சொல்றதுலேருந்து, அவங்க கூட பேஸ்கெட் பால் விளையாடுறதுலேருந்து, அவன் வந்து அவன் காணாம போனா தேடணுன்றதுல இருந்து எல்லாத்துக்குமே ஆண்கள் தேவையா தான் இருக்காங்க. பேசுறதுக்கு எல்லாமே இருக்கு. அதை விட எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, அந்த போய் கேட்கும் அப்பா எங்கன்னு கேட்கும். இது அப்பா இல்லைன்றதுனால சமூக நிர்பந்தங்கள் அங்க நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாருமே கோமணம் கட்டிட்டு போகணும் போது நீங்க கோமணம் கட்டிட்டு போகலாம். இப்ப நான் கூட தான் லண்டன் போயிட்டு வந்தேன். கர்மம் பிடிச்சவனுங்க, நான் லண்டன் போனப்ப இந்த விழா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை. அந்த புறம்போக்க நானும் தான் எல்லா டியூப்லும் போயிட்டு வந்தேன். நோ ட்ரவுசர் டேன்னு ஒரு நாள் போய் எல்லாம் ஜட்டியோட சுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் நாம அவசரப்பட்டு பண்ணோம்னா அதை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுல கூட கலந்துக்க முடியாத அளவு சில விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன் நான். அந்த மாதிரி என்ன சொல்ல வந்தேன், அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பேசுறதுக்கெல்லாம் ஓகே தான். ஆனா செயல்பாடு அப்படின்னும் போது எல்லாம் ட்ரௌசரை அவுத்துட்டு போறான்னு போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்மளுக்கு அவுத்து தானே போகணும், போட்டா சிரிப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான். அதுக்காக பேசுறதுக்கு சில இதெல்லாம் பேசலாமா கோசரம், ஆனா இயல்பு வாழ்க்கையில அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப சமூகம் கொடுக்கக்கூடிய புற அழுத்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏன் குடிநோயாளி ஆவறான்னா அவனுக்கு சமூகம் கொடுக்குற புற அழுத்தம் தான். கடன் வச்சிருக்கிறான், பொண்டாடி எடுத்து போட்டு அடிக்கிறான் அப்படின்ட்டு அவன் வந்து வேலைக்கு ஆகாதவன் சொம்ப அப்படிலாம் சொல்லும் போது அவன் குடிக்கு போறான், குடிக்கு அப்புறம் குடிநோயாளி ஆகிறான், சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லாருமே காலி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த புற அழுத்தம் நித்யா மேனனுக்கும் வருதுன்னு சொல்ல வரேன். ஆமா, இல்ல அது எங்க அதை இன்னுமே வந்து தெளிவா காட்டி இருந்திருப்பாங்கன்னா, அந்த போலீஸ்கார் வந்து கேட்பாரு, இப்போ பையன் காணோம், அப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சா, அப்ப உங்க ஹஸ்பண்ட் எங்க, அவர் என்ன டிவோர்ஸா, எல்லாமே கேட்டே இருப்பாரு. அவர் ஒண்ணு மாத்தி ஒண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல சார் அவர் என்னோட அப்ப என்ன டிவோர்ஸா அப்படின்னு பொழுதும் இவங்களால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டம்லாம் இருந்தது. பட் ஆனா முடிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களோட அவங்க முடிச்சதுமே நல்லா இருந்தது. கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்பாரு அவரு. அது அவங்க வேண்டாம் அப்படின்னு பல திரைப்படத்துக்காக அதெல்லாம் ஓகேங்க. நீங்க வந்து ஒரு சொத்தையோ ஒரு விஷயங்களையோ நாளைக்கு ஒண்ணுமே இல்லை உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நகரும் போது அது மிகப்பெரிய வழியெல்லாம் கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரீசெண்ட் டேஸ்ல ஒரு கேஸ், அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க, டிவோர்ஸ் வேண்டாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பண்ணிட்டாங்க.
பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ அவங்க டிவோர்ஸ் பிரிஞ்சதுமே என்னாச்சுன்னா இவங்க வீட்டுக்கான விஷயங்கள்லேருந்து எல்லாமே பிரிய வேண்டியதாக இருக்கு. அப்போ வந்து அந்த பணம் லோன் கட்டுறதுலேருந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. இப்போ வந்து டிவோர்ஸ் இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்தாங்க, பிரச்சனை இல்லை, ஏதோ டேர்ம்ஸ் சரி கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்ததுனால ஷெல்டருக்கே இப்போ சங்கட்டம் அவங்களுக்கு. புரியுது. ஷெல்டருக்கு சங்கட்டம். அவங்க வந்து இருந்த கார் எடுத்துன்னு போயிட்டாப்ல, கிச்சன் சாமான்லாம் எடுத்துன்னு போயிட்டாப்ல, எல்லாமே எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு போது அவங்க வந்து ரொம்ப தனித்து விடப்படுறாங்க. கரெக்ட். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லவில்லை. இதெல்லாம் வந்து இருக்க பின் விளைவுகள் சொல்கிறேன். இந்த பின் விளைவுகள் நீங்கள் யோசிக்காமலே எடுத்தங்கவுத்தன்னு சில முடிவுகள் உங்களால் பண்ண முடியாதுன்றதுக்கு தான் இந்த சொல்கிறது எல்லாமே. அதை நான் எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்தேன்னா ஜாக்கி, இப்போ இந்த ஊர் மாதிரி இருக்குன்னா பார்ட்னர்ஸுக்குமே எல்லாத்துலேயுமே பங்கு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்களுமே வந்து இப்போ 5 பார்ட்னர் வரையும் காலம் கொடுத்து வச்சிருக்காங்க ஸ்கூலில். பார்ட்னர் 1, பார்ட்னர் 2, பார்ட்னர் 3, பார்ட்னர் 4, பார்ட்னர் 5 அப்படின்னு 5 காலம் கொடுத்தது காரணம் என்ன? both are responsible to everything அப்படின்றதுதான். அண்ட் லீகலி வந்துமே அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பென்ஷன்ல இருந்து கூட பார்ட்னருக்கான பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து இந்த ஊர்ல இருக்கு. அல்வா நம்ம ஊர் மாதிரி அல்வா கொடுத்துட்டு குழந்தை கூட்டு போக முடியாதுன்னு சொல்ல வராங்க. வெரி ஸ்ட்ராங். ஓகேங்களா? அதுவும் சின்ன குழந்தை மேல கை வச்சா பின்னிடுவாங்க. பின்னி அதுல இன்னும் நிறைய பேர் இங்க ரீசெண்ட் டேஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இதை வந்து FBI இந்த மாதிரியான நிறுவனங்களே இதை வந்து குழந்தை போட்டோ வச்சு அவங்க கூட வந்து சாட் பண்றது, செக்ஸ் சாட் பண்றது. இதுல வந்து மாட்டி குழந்தைய வந்து இந்த 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 இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது வராம பத்தியா, அவனை அப்படியே கப்புனு பிடிச்சி வெளியே அனுப்புறது, நாட்டை விட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அனுப்புறது, உள்ளார போறது. அதுல என்ன கொடுமைன்னா அவனை பிடிச்சிடுறாங்க. அந்த வீடியோ இவர் வந்து அந்த பொண்ணை பார்க்கறத வந்து ஒரு 12 வயசு 13 வயசு பொண்ணுன்னு போட்டோ பார்த்து சாட் பண்ணியிருப்பாரு. மாட்டிக்குவான். மாட்டினதுக்கப்புறம் போலீஸ் வரும், ஒய்ஃப் கிட்ட பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் குழந்தை வச்சிருக்கேன், நான் ஆஃபீஸில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அது யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு பெரிய கொடுமை அது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஓகே, அல்ல அதுதான் அதில் அந்த ஒரு லீகலான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம அந்த படத்தில் பார்க்கும்பொழுது ஓகே அது ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி கொடுக்குறதுன்ற நிறைய பேருக்கு. ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கிற அந்த ரியாலிட்டி கில்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, யாருக்காக அதை செய்கிறீங்க, ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்குல்ல. ரீசெண்ட் டேஸில் இன்னொரு கதை. அப்போ வந்து அவங்க சொன்னேன், இது மாதிரி டேர்ம் சரியில்லை அப்படின்னு ஒரு கதை போயிட்டு இருந்தது. நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி இப்போதான் ஒரு கேஸ் கேட்டேன், நீ இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்க, இது மாதிரியான விஷயங்களை நீ எதிர்கொள்றதுக்கான விஷயங்கள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னும் போது அவங்க வந்து எனக்கு அந்த பணம் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த முடிவு எடுக்கவே முடியல. அதாவது இருக்கப்பட்ட கஷ்டப்பட்டு நல்ல வேலை இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. அதில் இருக்கிற ரியாலிட்டி அவங்களுக்கு புரியுதுன்றேன். வெளியில சொல்லலாம் எனக்கு அவன் பணம் வேணாம் அது இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை வைத்து உங்களுக்கு மரியாதை எல்லாமே. ஒன்றும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு கேஸில் வந்து அந்த பொண்ணு வந்து வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இல்ல நீங்க தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நேரங்கள்ல வெளியில வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உடனே ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதுக்காக தான் இதை வந்து திரும்பவும் சொல்றேன். எதை வந்து பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பேர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது இருக்கு. அது எத்தனை நாள், நிறைய விஷயங்கள், அதெல்லாம் ஒருத்தருடைய அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த கால டைம்னு இருக்கு இல்லையா, அந்த பிரஷர், விஷயங்கள் இதெல்லாம் வச்சுதான் நீங்க முடிவு எடுக்கணும்னு சொல்ல வர. அதான் சினிமாவில் காட்டப்படுவதும் இயல்பு வாழ்க்கையும் ஒன்றல்ல. உங்களுக்கு நடக்காததுனாலேயே உலகத்துல இதெல்லாம் நடக்குதான்ற மாதிரி கேட்கவும் கேட்காதீங்க. எஸ் ரைட், எஸ் கரெக்ட். புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி, உள்ளே உறங்கும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி, கண்களை வருடும் தேனிசையே என் காலம் தவலை மறந்திருப்பேன். நன்றி. இன்னும் ஜேகே அமைதியா இருந்தீங்க. இல்லை மேடம், நீங்கள் சிரிப்பு மட்டும் நானும் உங்களுடைய இனிமையான குரலை கெடுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சீன் போடுவீங்க, உங்களுக்கே வரி தெரியாம விட்டுருவீங்க, அப்புறம் என் மேலே படி போடுவீங்க. அதே தான் தெரியும், அதனால நான் அமைதியாக இருந்து என்னதான் நீங்கள் பண்ணுறீங்க பார்ப்போம். ஏன்னா ஓரளவுக்கு 2 லைன் பாடிட்டேன். ஏதோ மேடம், அதான் உங்களுக்கு அந்த படம் தான் தெரிஞ்சது, அதுவே பெரிய விஷயம். ஆமா, நான் அது பாட்டுன்னு தெரிஞ்சது பாருங்க. ஆமா, அதுவே பெரிய விஷயம். அது தெரியாம வந்து எல்லாம் வந்து அக்கா அண்ணான்னு போட்டுட்டு இருக்குங்க. இந்த அவுளு என்ன பண்ணும், அவள் அது நைட்டு கண்ணு தெரியும். ஓகே சாரி, நான் அவள் நினைச்சேன். அவள் நினைப்பீங்க, அது வந்து அப்படித்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அவளுக்கு வந்து என்னன்னா நைட்டு கண்ணு தெரியும். நைட்டு வந்து சர்ரு புருன்னு போச்சா, காட்டு உள்ளார சர்ரு போச்சான் பா தடவிட்டு இருக்கான நைட்டானா உமால ஒன்று டம்மானு சர்ரு புருன்னு போகுறாடே. ஏய் உலகத்துல பெரிய விளையாண்டாடே
பாரா சிங்கம் புலி கரடியே வந்து போய் முட்டிக்குது, டம் டம்னு மரத்தை போய் முட்டிக்குது, சேத்துல கால் வச்சு சக் சக் அப்படின்னுது, யானை போன மெரிச்சு அப்படின்னு போய் காலை உதைச்சிட்டு இருக்கு. பட் அவ்வளோ வந்து ஃபண்டாஸ்டிக்காக நடக்குது, நைட்டு பறக்குது, போகுது, பழட்டு வந்து கொடுக்குது. காட்டுக்கே ராஜா வந்து அவள் தான்டா அப்படின்னு அவளும் வந்து காட்டுக்கு ராஜா ஆகிட்டாங்க. அப்ப எல்லாருமே சொன்னாங்க, நீங்க போலித்தனத்தை நீங்க வந்து நம்புறீங்க, தி பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ராங், நாம எல்லாரும். ஆனா நைட்டு தான் உங்களுக்கு கண்ணு தெரியல, ஆனா அவளுக்கு நைட் தான் கண்ணு தெரியுது, பகல் அதுக்கு கண்ணு தெரியாது. சோ அது மட்டும் கிடையாது, ஒரு மக்கு இல்ல ஒரு மாதிரி பரவ நீங்க வந்து மக்கு நீங்க முடிச்சிருக்கணும் கையில பெரிய இல்ல மேடம், இல்ல அந்த மாதிரி நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல நீங்க சொல்றல, ஏன்னா பகல்ல வந்து கொஞ்சம் ஜிம்டாக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. சரி எல்லா மிருகங்களும் நம்பிடுச்சுங்க. நரி சொல்லிச்சு அப்பயும், நம்பாதீங்கடா நம்பாதீங்கடா நாசமா போயிடுவீங்கடா அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து நரி சொல்லும் கேட்காம எல்லாம் வந்து அக்கா அண்ணா அக்கான்னு போட்டு இருக்குதுங்க. அந்த நேரம் தான் என்னன்னா ஹைவேஸ் ரோடு வந்து சாங்ஷன் ஆகுது அந்த காட்டுக்கு நடுவில். ஓகே. ஸோ NH-45 மாதிரி ஒரு ரோடை வந்து காட்டுக்கு நடுவில் போடுறாங்க. இந்த பக்கம் வந்து என்னன்னா தண்ணி வந்து கம்மியாகிட்டே இருக்கு, அந்த பக்கம் தான் வந்து பெரிய ஏரி இருக்கு. இந்த ரோடு போட்டதுனால இப்போ எல்லாருமே வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஓகே. அப்ப நரி சொல்லிச்சு, பகல்ல வந்து நிறைய வண்டிங்க போயிட்டு இருக்கோம், தயவு செய்து நம்ம நைட்டு கிராஸ் பண்ணுவோம் இந்த சாலைய அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அவள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, பிரைடா நான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பகல்ல பட்ட பகல்ல கூட்டு போச்சு. எல்லாம் இதை நம்பி போனது எல்லாம் என்னன்னா இடிபட்டுருச்சு. இதுக்கு வந்து சும்மா ஒரு நானி டெய்ல் ஸ்டோரி மேடம். இது எங்க அப்பளம் நானி டெய்ல் ஸ்டோரி கேட்டோனே பெரிய பால் எடுக்கணும்னு தோணுச்சு. அப்படி ஒரு கதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். எவ்வளவு ஒரு நக்கல் அதுல, எவ்வளவு ஒரு ஆனா வந்து கேட்டா வந்து நீங்க யாரு அப்படின்னு வந்து பேசுது, அந்த பயம் இருக்கட்டும் ஜேகே. ஓகே, தட்ஸ் ஆல். 45 நிமிஷம் போயிடுச்சு. 45 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ வேற அந்த நீங்க அந்த படத்துல வந்து பார்த்த விஷயங்கள் வேற ஏதாவது இருந்தது? இப்போ நான் செகண்ட்ல ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்குள்ள நான் மீதி இருக்கிற கமெண்ட்களை இப்போ படிச்சு விடுறேன். படிச்சு முடியும். நான் யார் விமலன் மணி கமெண்ட்டுக்கு அப்புறம் மகிழாவோட படித்தேன். ஐ திங்க் தெர் இஸ் சம் கனெக்ஷன் டு வாட் ஹீ செட் ஹியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லதா எப்போ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார் இல்லையா? அதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த படத்துல அவங்க சொல்ல வந்த விஷயங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இலங்கேஷ் லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு, விமலன் மணி லைக் நம்பர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு பாடல் நீங்க பாடிட்டீங்க, மகிழாவும் லைக் போட்டாச்சு. அபுகான் முஸ்தபா வந்திருக்காங்க, ஹாய் சார் மேடம். அண்ட் ஃப்ளைட் ரிஸ்க் மூவி ரிவ்யூ வெல் டன், தண்டர்ஸ்டார்ம் வெதர்லாம் வந்து கிரேட் கமிட்மெண்ட் உங்களுக்கு குடூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அது வந்து ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நகர்ந்து வந்துடணும், முன்னாடி இவங்களும் வந்து இவங்க சேஃபா வந்து பக்கத்துல ஒரு இது இருந்தது, அது பக்கத்துல நின்று அழகா அப்படியே பிடிச்சிட்டாங்க. எனக்கு காத்து தள்ளுது பயங்கரமா. இவங்க முன்னாடி வந்து அந்த சிக்ஸாக் இருக்கும்போது அது தெரியும். பட் எனக்கு நான் முன்னாடி வந்து விழுந்துருவேணுங்கிற மாதிரி இருந்தது. ஆமா, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா வேணாம் மேடம். நீங்க அங்க இருந்து நம்ம நிரூபிக்கிறதுக்காக வாழ மேடம். கரெக்ட். கண்டிப்பா சார், யாருக்கும் நிரூபிக்கிறதுக்காக வாழ. அதுதான் நேத்து நைட் ஏஜென்ட்டே பார்த்தேன் மேடம். 9 மாசம் பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல மேடம். 9 மாசம் பேசலையும் அவன். நம்மளாம் உள்ளார பூந்தோம்னா பட்டன்லாம் தெரிக்குன்னு வச்சுக்காங்க. அவன் பாருங்க என்னவோ, அதனால எனக்கு பிடிக்கல அந்த சீசன். அது நீங்க சொன்ன காரணம் ஓகே தான். தனியா பார்த்தா கூட வந்திருக்கோம், நான் கூட இருக்கும்போது இப்படின்னும் போது இயல்பு தான். நம்ம பார்த்தாச்சுல எவ்வளவோ பார்த்துருக்கோம், விடுங்க. ஏமா ஸோ கோபி அவர்கள் வந்து இருக்காரு, முதலாளி அம்மா செலெக்ஷன் அட்ரஸ்ன்னு கேட்டாரு. ஆமாங்க, நான் தான் செலக்ட் பண்ணேன். அண்ட் புவனா வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி ஜாக்கி மை செகண்ட் டிசைன். படிச்சுட்டீங்க நீங்க. சனி சொல்லியிருக்காங்க, அக்ரி யுவர் அட்டையர் இஸ் வெரி எலிகென்ட் அண்ட் நைஸ். இப்போலாம் குடூஸ் டு காஸ்டியூம் டிசைனர், ஸ்டில் சுவர் இருந்தால்தான் ஒரு சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபாத்திமா அவர்கள் வந்து $5 கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பாடல் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறத ஷர்மிளா, புவனா அண்ட் கீர்த்தி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அமுதன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, ஹாய் சொல்லியிருக்காரு. எழில் வந்திருக்காங்க. என்ன வந்து வேர்ஸ்ட் பிஹேவியர்னு போட்டிருக்காங்க கீர்த்தி லக்ஷ்மன், எதுக்குன்னு தெரியல. வேர்ஸ்ட் பிஹேவியர் சொல்லியிருக்காங்களா அப்படின்றது தெரியல எனக்கு. அண்ட் சின்னம்மாள் வந்து ஹாய் சுதா அண்ட் ஜாக்கி சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க பாடல் போட்டிருக்காங்க இலங்கேஷ் அவர்கள். அண்ட் சாட்டர்டே வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் கமிங் வாணிப்பிரியா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வாணிப்பிரியா. ஜாக்கி ஷால் வி எக்ஸ்பெக்ட் யுவர் செகண்ட் ஆக்சிடென்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. என்னது புல்லப்பா, என்னது புட்டான வாட் இஸ் தட்? எதுவுமே யோசிக்க வேண்டாம். வனிதா கந்தசுவாமி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. சங்கீதா அவர்கள் வந்து
$10 சிங்கப்பூர் டாலர். சங்கீதா வந்து சொல்லியிருக்காங்க, ஜாக்கி எனக்கு டெஸ்பரேட் இன் நீட் ஆஃப் அ ஃபாதர் லைக் யூ. எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, மீ மோர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் மை ஸ்மால் வே ஆஃப் கிராட்டிடியூட் டு யூ அண்ட் சுதா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் டாலர்கள் கொடுத்துருக்காங்க. என்ன செய்யறாங்களா, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜெயிக்க முடியாத விஷயங்கள், தோத்து போன விஷயத்த யார் இலகுவா இருக்காங்களோ அவங்க மேலதான் பிரயோகிப்பாங்க. அது எனக்கு நான் பண்ணேன், அது நான்லாம் நிறைய கொஞ்சம் பண்ணும்போது, ஐயே இது ரொம்ப எச்சத்தனமா இருக்கே, உன் எதிரி வந்து பலமான எதிரி இல்லையே, ரொம்ப சொம்பையான ஒரு ஆள்கிட்ட போய் உன் வீரத்தை காமிச்சிட்டு இருக்கே அப்படின்னு நான் மாறினேன். அப்படி மாறுறது ரொம்ப கஷ்டம். உங்க அப்பா மாறினா நல்லா இருக்கும். தட்ஸ் ஆல். நாகூர்கனி அவர்கள் வந்திருக்காங்க, திருச்சிற்றம்பலம் மூவிங்கிறது எல்லாரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோபி அவர்கள் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் வருதாமே, சாரி வந்தவங்களே கிழிச்சிட்டாங்க மீண்டும் மீண்டுமான்னு கேட்டிருக்காரு. அது இங்கே போட்ட பணத்தை அப்புறம் வேற எங்கெங்க எடுக்கிறது? அவங்க வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடிவோட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. சரவணன் சொல்லியிருக்காரு, ஜாக்கி நான் ஆக்சுவலா அவருடைய மேரேஜ் வந்து லைஃப் வந்து நல்லா இல்லை டேர்ம்ஸ், அதனால செப்பரேட் ஆயிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி நான் உங்க சேனல்ல 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மிஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் அப்போ நான் பார்த்திருந்தேன் என்னோட லைஃப் டிசிஷனை நான் கரெக்டா எடுத்திருப்பேன் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, நான் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கதை சொல்லியிருந்தேன். இது இப்போ ஒரு பஞ்சாயத்து ஒன்று வந்திருந்தது. ஒரு பையன் ரொம்ப லவ்வா ஒரு பொண்ணு மேலே, ஊர் பேர்லாம் வேண்டாம், ரொம்ப லவ். அந்த பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி காசு அனுப்பிச்சிட்டு இருக்கான். காசு அனுப்புறான், போகிறான், எல்லாம் பண்ணான். திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு இன்னொருத்தவங்க கூட ஓடி போச்சு. அந்த பையன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான். நீங்கள் அவனுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரே விஷயந்தான். இப்போ அப்புறம் நான் இந்த டைம்லாம் நான் இன்னொரு விஷயம் சொல்லலாம். நம்ம இதில் கமெண்ட் போட்டுட்ருப்பாங்க, பிரியான்ட்டு, இட்ஸ் பிரியான்னு. அவங்க வந்து பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் பண்ணி அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க சீக்கிரமாக விரைந்து நலம் பெற நம்ம எல்லாரும் வந்து வேண்டுவோம். இது ஒன்று. அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க. சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாக்கி, அடி மேலே அடி இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் என்ன நினச்சேன், ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல இருக்குன்னு நான் நினச்சேன். ஏன்னா நிறைய கமெண்ட் போடுவாங்க, டக்குன்னு காணும். ஏதோ ஒரு ஃபார்வர்டு ஏதோ ஒரு விஷயத்தை பிக் பாஸ் ரிலேட்டடாக அனுப்பும்போது டக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு. ரொம்ப வருத்தங்களாக இருந்தது. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், இதில் அவங்க அம்மாவும் ஒரு சாலை விபத்தில் இறந்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து அந்த ட்ராமாவில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல நீங்கள் நன்றி சொல்லுங்கள். மற்றதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல வரல, ஆனால் பனி போல் விளையிடும். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்காங்க அப்படின்னும் போது அவங்க ரொம்ப தேங்க்யூ ஜாக்கிலாம் சொன்னாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வரேன், இந்த சப்ஜெக்ட் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு நேற்று முன்னாலே சொல்லணும் மறந்துட்டேன், சாரி. அவங்க வேண்டிக்கிறது நம்ம அவங்க நலம் பெற நம்ம எல்லாரும் வேண்டுவோம். நம்மளுடைய வேண்டுதலை நிச்சயமாக இயற்கை செவி சாய்க்கும். ரைட், இது ஒன்று. இப்போ இந்த பையனுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது நான் சொன்னேன், இந்த நிறைய இடத்துல அது நடக்கும். ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க, கடைசியில் இந்த ரோஜா கதை மாதிரி தான். டக்குன்னு அன்னிக்கு பொண்ணு பார்க்க போய் தங்கச்சி கல்யாணம் பண்ணுவாங்க, அக்காவுக்கு போய் தங்கச்சி கல்யாணம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்டுக்கு பார்க்க போய் ஃப்ரெண்டு பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று இவரை காதலிக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு பையன் மேலே மனசு போயிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, அந்த பையனுக்கு வந்து உடஞ்சிட்டான், ரொம்ப உடஞ்சிட்டான் அப்படிங்கும்போது அந்த பையன்கிட்ட ஒரே ஒரு விஷயம்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் எல்லா காசையும் அந்த பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்து ஒரு 5 வருஷம் எல்லாம் உங்கள் கடினமான உழைப்பெல்லாம் பொருளாதாரத்தெல்லாம் கொடுத்துட்டு அது திடீர்னு ஒரு நாள் கிளம்பி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இது ஒன்று. அப்போ இந்த மனநிலை சரியா அந்த மனநிலை சரியா இருக்குமா? இப்போ உங்களுக்கு இன்னைக்கே தெரிஞ்சிடுச்சு.
அன்னைக்கு எல்லாத்தையும் உழைச்சி கொடுத்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பணம் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அவங்க வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இது ஒன்று. ரெண்டாவது, கல்யாணம் அப்படின்னு ஒரு மண்டபத்தை புக் பண்ணி அன்னைக்கு காணாமல் போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை ஊருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு பத்திரிக்கை எடுத்துன்னு போய் கல்யாணம் அன்னைக்கு வந்து நைட்டு காணாமல் போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, பத்மினின்னு ஒரு மலையாள படம், கல்யாணம் நடக்கும் அவனுக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்லும், நல்லா இருக்குது, சும்மா பைக்கில் சும்மா வெளியே போயிட்டு வருவோம். அப்படி ஃபர்ஸ்ட் நைட்டு செகண்ட் நாள் ஃபர்ஸ்ட் நைட்டு வாங்க போயிட்டு அப்படி பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி அவன் பைக்கில் கூப்பிட்டு போவான். புருஷங்காரன் புது புருஷன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போவான். போனால் தூரத்தில் பார்த்தா இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு நிறுத்துங்களேன், நல்லா இருக்கு, அழகாக இருக்கு, நல்லா இங்கே ஒரு 15 நிமிஷம் நிற்பமே அப்படின்னு நிற்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கார் ஒன்று வரும். கார் வந்து அந்த பொண்ணு சொல்லும் டாட்டா பாய் பாயிட்டு கிளம்பி போய்டும் அந்த காரில். அந்த மாதிரி போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு விஷயம் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நாம் அங்கே எங்கே இருக்கிறோம், நாம் அங்கே என்னவா இருக்கோம், நாம் அந்த இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம எந்த இடத்துல நின்று இருக்கோம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ சம்பவங்களும் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு, சமூகத்தில் நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போயாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சந்தோஷப்படுங்க. தட்ஸ் ஆல். இதை தான் அந்த பொண்ணுக்கு வந்து நான் கொடுத்த அட்வைஸு, அந்த பையனுக்கு வந்து கொடுத்த அட்வைஸு இதுதான் இங்கே. ரைட், ஓகே.